தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடுத்த அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்குரிய தகுதியும், அந்த ஒரு அ ஒரு சேச்சருமே பிரதமர் மோடிக்கு இல்ல. ஏனென்று சொன்னால், அவர் பொய்யை வந்து அள்ளி தெளிக்கும் வியாபாரியாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டது. பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் என்னைக்கு பிரதமர் மோடிட்ட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்க, அவருடைய அரசியல் பேச்சுக்கள கவனிச்சு வந்தீங்க அப்படின்னா, அவர் அவர் ஒரு வழக்கத்த வழக்கமாக செய்து கொண்டு வருகிறார். அதாவது அவர் யார் மீதாவது குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால், அந்த குற்றத்தை செய்தவர் ஒன்று மோடியாக இருப்பார். இல்லை என்றால் அந்த குற்றத்தை செய்தவர்கள் பிஜேபிக்காரராக இருப்பார்கள். அந்த குற்றத்தை அடுத்தவர்கள் மேல பழியை போட்டு இவர்கள் லாகவமாக தப்பித்துக் கொள்வது இவர்களது வழக்கம். இதைத்தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இதை அத இப்ப பீகார்லயும் திரு பிரதமர் மோடி அவர்கள் திமுக பீகார் மைக்ரண்ட் லேபர்ஸை தாக்குகிறார்கள் என்று ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யை, வடிகட்டின பொய்யை ஒரு பிரதமராக இருப்பவர் எலெக்ஷன் பிரச்சாரத்துல பேசுகிறார் என்று சொன்னால், அவர் எந்த அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த 4ஆம் தர பேச்சாளர் அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டு பேசியிருக்கிறார் என்ற நிலை நம்ம தெளிவாக தெரிகிறது. அதாவது ஒரு ஃபேக் வீடியோவை ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் திமுக தமிழகத்திலே பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு ஃபேக் வீடியோவை கிரியேட் பண்ணி அது அதுக்கு அது பெரிய வைரலாக மாறி பீகார்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தமிழகத்திற்கு போலீஸ் அதிகாரிகளோடு கலந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறதா என்பதையெல்லாம் விசாரித்து இங்கு மாவட்டந்தோறும் ஒரு ஹெல்ப்லைன் கொடுக்கப்பட்டு மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்கப்பட்டு அதுல உடனடியாக அவர்கள் பிரச்சனைகள் சால்வ் பண்ணப்படுகிறது என்ற விவரங்களை எல்லாம் அறிந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவே இல்லை என்று பீகார் அரசு அதிகாரிகள், பீகார் மாநில அரசு அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தி அந்த யூடியூபரை அரெஸ்ட் பண்ற சம்பவம் நடந்திருக்கிறது. அப்ப இதை மறைத்து விட்டு திமுக தாக்குகிறார் என்ற ஒரு பொய்யை, அவர் வடிகட்டின பொய்யை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரதமர் என்பது அவரது பேச்சிலிருந்தே விளங்கும். இந்த அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த பேச்சை பேசக்கூடியவர் நமக்கு பிரதமராக கிடைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்தியா வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். நாமும் வேதனைப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறோம்.